மாண்புமிகு தங்கம் தெரசு அவர் பேசுங்க. தங்கம் தெரசு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விமான விரிவாக்கத்திற்காக பரந்தூர் விமான நிலையத்தை அங்கே நிலம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு 5740 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக கருதி சுமார் 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எடுக்கப்பட்ட நிலத்தை விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டு தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர்கிட்ட. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீண்டும் அந்த தவறான தகவல் தான் பதிவு செய்து அவருக்கு சொல்லிட்டான். இல்ல நான் முடிச்சிட்டு போயிடுறேன். இல்ல இவர் முடிச்சிடறேன். அவருக்கு சொல்லிட்டேன். பதில் சொன்ன பிறகு உங்களுக்கு அனுமதி தரேன். சரி பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கேட்ட வினாவுக்கு மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் முழுமையான விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அங்கே பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக, அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயிக்கு கொடுப்பீங்களா, இல்லை வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்லை விவசாயிடத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீர்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதில் திரும்ப தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதான் நம்ம சொன்னது. ஏன்னா 90லேருந்து 95% நம்ம அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் அதில் 1500 ஏக்கர் நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. இது கடந்த 5 வருடங்களாக இந்த இதில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி எந்த மாதிரினா, யாரெல்லாம் வெளியூர்களில் வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து, உள்ளூரில் அதான் நான் சொல்லப்பட்ட இந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை. இந்த மக்கள் 1000 நாட்களுக்கு மேலே கடுமையான போராட்டம் நடத்தப்படுதான். அப்பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்று நேரடியாக அந்த மக்கள், ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் அகதிகளாக ஆந்திராவிற்கு செல்ல தயாரானார்கள். ஸோ அப்போ தான் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போய் அவரே அதை சமூக ஊடகங்கள் வழியாக பார்த்து இதை நம்ம கண்டிப்பாக கையில் எடுக்கணும்னு சொல்லி முதல்வராக அப்பொழுது எங்களுடைய தலைவர் நேரடியாக தலையிட்டு நேரடியாக அந்த மக்களுக்கு போய் சொன்னது. ஏன்னா அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்போ இருக்கிற ரன்வே இங்கே இருக்கிற நீர்நிலைகள் மேலே போக முடியாதுன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அப்பயே அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குரிய நபர்களிடம் எல்லாரோடையும் ஆலோசிச்சிட்ட பிறகு தான் அந்த முடிவை ரொம்ப ஆழமாக அந்த முடிவை எடுத்து இந்த இடம் ஏர்போர்ட்டுக்கும் ரன்வேக்கும் உகந்ததில்லைன்னு சொல்லி பல வல்லுநர்களும் ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் அந்த முடிவே எடுத்தார். ஏன்னா அது அந்த இடம் அந்த இடத்துல ரன்வே போட்டாலும் அது உகந்ததில்லைன்னு சொல்லி முடிவை எடுத்த பிறகு தான் அந்த முடிவை எடுத்தார். இப்போ உங்களுக்கு தேவை நம்ம ஒரு 55 மில்லியன் நபர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஏர்போர்ட் தான். ஏன்னா இன்னைக்கு பெங்களூர் ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணுறீங்க. பெங்களூர் ஏர்போர்ட்டோடைய கெப்பாசிட்டி இன்னைக்கு 4.5 மில்லியன் 44 மில்லியன் நபர்களை தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதை விட 10 மில்லியன் அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கான திட்டத்தை வகுத்த பிறகுதான் முதல்வர் அவர் நேற்று அந்த இதுவே அறிவிச்சாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கும் தொழில்துறைக்கும் ஒன்றும் நீங்கள் பெரிய வித்தியாசம்லாம் பண்ண வேண்டாம். அதற்கும் இதற்கும் வேற வேரியேஷன். நம்ம அதை விட அதிகமான ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வச்சு தான் பண்ணுறோம். இதற்காக சொந்த நாட்டு மக்களையே நம்ம அகதிகளாக வெளியேற்ற முடியாது. அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்வர் ஆலோசிச்சுட்டு என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். தொழில்துறை அமைச்சர் எல்லாம் முடிக்கிட்டு அவங்க எல்லாம் பேசுறாங்க, முடிக்கிட்டு உட்காருங்க. தொழில்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் முன்னாள் அமைச்சர் சுட்டி காட்டிய போது விரிவா எல்லாத்தையும் சொன்னார். அந்த பரந்தூர்ல தான் நீங்க எடுக்கிற லேண்டுக்கு காசு கொடுத்துருவீங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கு காசு கொடுத்துருவீங்க. ஒரு தொல்லியல் துறை அமைச்சரா சொல்றேன், 1000 ஆண்டுகால பொக்கிஷம் கம்பன் கால்வாய்னு ஒரு தொல்லியல் பொக்கிஷம் அங்க ஓடுது. இன்னொரு கால்வாய் உங்களால் உருவாக்க முடியுமா? பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா அது ஒரு உறிஞ்சி நிலம். மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட்லாம் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். விவசாயிகள் சார்பில் சொன்னதை செய்த மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க முடிச்சிட்டு வரேதான். மாண்பு தொழில்துறை அமைச்சர் நமது தான். முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். அதை விட இவ்வளோ நேரம் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டே இருந்தாங்க. ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது? இதுக்கு முக்கிய ரீசன் அங்கே பல காலமாக ரைஸ் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3 சீசன்ஸ், சாம்பா, தலடி, சொர்ணாவரி அப்படின்ற 3 சீசனில் டிஃப்ரெண்ட் அந்த இது நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேஷனில் கிரவுண்ட் நட்டும் சுகர் கேனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரை சீசனில் பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர 10,000s ஆஃப் மெட்ரிக் டன் ரைஸ் ஆனுவலி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற விவசாயிகள். இது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாமல் இருந்தாலும் அங்கே கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளை நிலம். அந்த இடத்த நம்ம இன்னைக்கு ஏர்போர்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்கே வாட்டர் கெனல் 1-2 இருக்கு. குணகரம்பாக்கம், கம்மங்கால் கெனல் 2 கெனல்ஸ் இங்கே இருக்கு. இது எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி தானாகவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்னை சிட்டிக்கு உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவையும் நம்ம அழிச்சு நம்ம ஒரு பரந்தூர் ஏர்போர்ட், நாம ஏர்போர்ட் வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்த நாங்கள் இந்த மாதிரி அதுவும் ஒரு சரிவான இருக்கிற ஒரு விளைநிலம், அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தூரம் மண்ணை போட்டு இன்னொரு ஒரு ஏர்போர்ட்டை நீங்கள் கொண்டு வருவீங்க? இது கொச்சினில் நடந்தது. இதனால 14 நாள் அந்த ஏர்போர்ட் பூட்டி கிடக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு விளைநிலத்தை கொண்டு அந்த ஏர்போர்ட் 14 நாள் பூட்டி கிடந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ராகுல்ன்ற ஒரு பையன், இந்த பையன் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு பரந்தூர் விமானம் வேண்டாம், நாங்கள் என்ன அந்த விமானத்தில் பறக்கவா போகிறோம் அப்படின்னு எங்களை காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு இந்த அறிவிப்பு மக்கள் கொண்டாடுறாங்க. அங்கே நடந்த ஒரு ரீசன்ட் லோக்கல் பாடி மீட்டிங்கில் விஜய் ரோடு அப்படின்னு சொல்லி நாங்கள் வைக்க போகிறோன்னு அறிக்கையே அவங்க இன்னைக்கு விட்டுருக்காங்க. மக்கள் அத்தனை பேரும். இதனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், 1500 நீர்நிலைகள் பாதிக்கப்படும், 1000 குடும்பங்கள் இடம்பெயரணும். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஏர்போர்ட்டை நம்ம எப்படி அங்கே கொண்டு வர முடியும்? இதை தவிர இன்னொரு கேட்டிருந்தாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்கள் 5 வருடம் கிடப்பில் போட்டு வச்சுருந்தீங்க? மேல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. நீங்க ஏன் 5 வருஷம் அதை சும்மாவே வச்சிருந்தீங்க? உங்களுக்கே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்னு. ஆனா அதை எக்ஸ்பேன்ஷன் அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்க இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க? உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசி முடிங்க. நீங்க பேசுங்க, உட்காருங்க. அவங்க பேசி முடிக்கல. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு சொல்றாங்க இதனால தொழிலே பாதிக்கப்படும் தமிழ்நாட்டில். அப்ப 49% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை நம்பி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கா. 41% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு போர்ட் மூலமாகவும் ஏர் கார்கோ மூலமாகவும் சென்னை ஏர்போர்ட் மூலமாக தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நாம இன்னைக்குமே எதையுமே நம்ம சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், 2வது ஏர்போர்ட் வேணும். எக்ஸ்பேன்ஷனுமே உள்ள இருக்கிற காரிடோர்லே தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்பேன்ஷன் ஏதோ அவர் சொல்றாரு எதையோ இடிச்சிட்டு நம்ம ரன்வே பண்ண போறோம்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா ஏற்கனவே T5 முனையத்தின் பயணிகள் முனையம் உத்தேசிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி T5 முனையத்தின் புறவழி சாலை, தாம்பரம் மதுரவாயில் சாலை அமைக்க மாநில அரசின் அனுமதியும் ஒத்துழைப்பும் கோரி உள்ளது. நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு இது நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அடுத்து செகண்ட் ஏர்போர்ட்
மக்கள் பாதிக்கப்படாம, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாம, அதே மாதிரி சிப்காட்டும் அதே மாதிரி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படாம, விளைநிலங்கள் பாதிக்கப்படாம, அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும். மாண்புமிகு, இதோட உங்களோட இந்த விவாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த உறுப்பினர் பேச இன்னும் 10 உறுப்பினருக்கு மேலே பேசணும். உங்களோட அதை முடிச்சுக்கிறேன், பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதில் சம்மந்தம் இல்லாத நான் எழுந்திருக்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும். இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த விமான நிலையம் அமைப்பது, விமானத்தை ஓட்டுவது என்பது ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது, மாநில அரசாங்கத்திற்கு அல்ல. மாநில அரசாங்கம் நிலம் கையகப்படுத்துவதோடு நம்முடைய பணிகள் முடிந்து விடுகிறது. அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆணையை ஏற்று இது சம்பந்தப்பட்ட இந்த பரந்தூர் ஏகநாதபுரம் என்ற பகுதியில் 13 வில்லேஜுகள், 2 மாத்திரம் இல்லை, இந்த 13 வில்லேஜுகள் எடுக்கணும்னு முடிவு பண்ணப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டது மாநில அரசாங்கத்தின் சார்பாக. அந்த குழுவில் நான் தான் இடம்பெற்றேன். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தங்கநேரரசு, மாவட்டத்தை சேர்ந்த அன்பரசு, 3 அமைச்சர்கள் இடம்பெற்றோம். நாங்கள் நேரடியாக காஞ்சிபுரத்துக்கே சென்று மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஒரு விரிவான ஒரு நாள் முழுவதும் அந்த விவசாயிகளெல்லாம் கூட்ட அழைத்து பேசினோம். அவர்கள் அதில் 11 வில்லேஜில் இருக்கும், அவங்களே ஒப்புதல் தந்தாங்க. 2 வில்லேஜ் தான், ஏகநாதபுரமும் இந்த பரந்தூர் 2 வில்லேஜ் தான் அது ஒப்புதல் தரல. அதுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தை மேலே அமைச்சர் அறையில் என்னுடைய சேம்பரில் 2 முறை வர வச்சு நாங்கள் பேசணும். அந்த அடிப்படையில் 11 பேரும் முன்வந்து வந்த விவசாயி கொடுக்குற காரணத்தினால்தான் இந்த முயற்சிக்கு நாங்கள் தமிழக அரசு அதற்கு நாங்கள் ஈடுபட்டோம். ஒன்று, அதற்கு பின்னால் தொடர்ந்து நில எடுப்பு பணிகளுக்காக அங்கே டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லாம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் குறிப்பிட்ட அந்த வாதத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஏறத்தாழ 48-50% சொல்றார். இது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடங்கள்லாம் வேற இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் சொன்னார் என்று கிட்டத்தட்ட 80-90% சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அரசு நிலையம் சேர்த்து தான் சொன்னார். ஒன்று, இப்போ நாங்கள் 2 கேட்க விரும்புவது, ஏன்னா தனிப்பட்ட முறையில் பரந்தூர் விமானமும் ஏகநாதபுரத்தில் ஒரு விமானம் வச்சாக்கா இங்கே இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் நான் விமானம் ஏறணும், அந்த நோக்கம்லாம் இல்லை. இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டிய என்கிற அடிப்படையில் விமானத்தை விரிவாக்கம் பண்ணணும். பக்கத்தில் கர்நாடகமாகலாம், பக்கத்தில் இருக்க ஆந்திராவெல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பொருளாதாரம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முயற்சி வழியே இது தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோ இது இல்லை. ஒன்று. இன்னொன்று, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார், நம்முடைய எதிர்கட்சி முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டார்கள். இப்போ கையகப்படுத்திட்டோம், பணம்லாம் கொடுத்தாச்சு, விவசாயிக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அது சதவீதம் முன்ன இருக்கலாம். அந்த எடுத்துட்ட இடத்த அது வேற எதுக்கும் பயனும் படுத்த முடியாது. அதை பற்றி எல்லாம் உரிய நேரத்தில் உரிய நேரத்தில் அதை பற்றி முடிவுலாம் அவங்களை அறிவிப்பார்.